நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கூறியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் தேசமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆதாரத்திற்காக அழுக்கு சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல் என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதைகளை கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து கொண்டுள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொழிக்கும் கோயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நினைந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கும் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கொண்டு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி. இவர் வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியில் தீர்ந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மங்கல்யம் இல்லை. செத்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்துவிட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அணைந்தாள், கல்யாணிக்காக நானும் அணைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினாக பலர். அவர்களிலே காலையில் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கொண்டு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறானே இந்த கொடியவன் வேலு. இவன் தகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் தடுத்திருக்காவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பார். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள். பிரதி விவகாரமாக அவள் கிடைக்கும் பார்வையை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரா, உலக மாதாவின் பெயரா, கல்யாணி இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்ய தூண்டியது இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இறக்கமட்ட உலகில் அவள் விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆதரவடி தன் குழந்தை துடித்து சாவதை அவள் பார்க்க விரும்பவில்லை. அவளை கொண்டிருக்கிறாள். விருப்பமானவர்களை கொள்வது இந்த என்ன? உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே மூஜாத்து துடித்துக் கொண்டு இந்த கண்டுபிடியை கொண்டுவிட சொல்லி இருக்கின்றால் அது கஷ்டம் வருவதை காண சைக்காமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறார் என் கல்யாணி. இது எப்படி குற்றம்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், ஒடிசன் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலகூறி இருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்கள். இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை துரட்டியது, பயந்தோடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, மீண்டும் ஓடினாள். பணம் என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், மாற்றத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம். செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணி? யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க என்னை பாதிக்க விட்டு போட்டு அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசவை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் பின்னணி கூட்டமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் கூட்டமா அல்லது பஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகளின் கூட்டமா? கடவுளின் பெயரை சொல்லி காமசையில் நடத்தும் போலி பூசாரிகளின் நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காமசையில் நடத்தும் பெயர்களின் கூட்டமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படுவது நாட்டில் குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறைய போவதே. இதுதான் எங்கள் வாழ்க்கையை எந்த பக்கம் புரட்டினால் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். வீரந்த பாஸ்.